रहमतुल्लाहि ताला व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वस्सुल्हु खैर। वक़ाल तआला फ़ी आयतिन उख़रा ला खैर फ़ी कसीरिन मिन नजवाहुम इल्ला मन अमर बिसदक़तिन औ मअरूफ़िन औ इस्लाहिन बैनन नास इला आखिरिल आया। பேரன்புமிக்க நல்லோர்களே, பெரியோர்களே, முக்கியமான காலகட்டத்திலே நாம் குழுமி இருக்கிறோம். இஸ்லாமிய இந்த சத்திய மார்க்கம் எதை போதிக்கிறதோ, வலியுறுத்துகிறதோ, அதை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு முஸ்லிம்களை திரும்பி பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். முஸ்லிம்கள் எப்போதும் சாந்தி சமாதானத்தை, நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதை உலக மக்களுக்கு அல்லாஹ் இப்போது புரிய செய்கிறான். பயங்கரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. மாறாக மக்கள் யாவரும் நல்லிணக்கத்தோடு, சமத்துவம், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு என்பதை அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய காலகட்டத்தில் நடைபெறுகிற சில சம்பவங்களை பார்க்கிற போது மக்கள் விளங்கிக் கொள்ள தலைப்படுகிறார்கள். ஆம், என்ன நோக்கத்திலே நாம் இப்போது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தாங்கள் சூசகமாக அறிந்திருப்பீர்கள், விளங்கியிருப்பீர்கள். போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2ஆம் மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தினார்கள். தொடர்ந்தன அந்த தாக்குதல்கள் சற்றேறக்குறைய 37 அல்லது 38 நாட்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை தற்காலிக அந்த 15 நாட்கள் 2 வார போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த தகவலை நாம் தெரிந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, போர் நிறுத்தத்தை அறிவித்தவர் அமெரிக்க அதிபர் என்றால் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அவர்களும், இந்த போர் நிறுத்தத்தை முன்னெடுத்த பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவர்களும் இதை வரவேற்றிருக்கிறார்கள், ஆமோதித்திருக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, போர் நிறுத்தத்தை அறிவித்தது யார் என்பதை யோசித்து பார்க்கிறோம். யார் மக்களிடத்தில் விளையாடினார்களோ அவர்களே சமாதானத்திற்காக வேண்டி இறங்கி வருகிறார்கள் என்றால், எதை பின்னணியாக வைத்து, யாரை பின்னணியாக வைத்து இந்த போர் உருவானது என்பதற்கான காரணங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அருமை சகோதரர்களே, பல்வேறுபட்ட மோசமான விளைவுகளை உலக மக்கள் சந்தித்தார்கள். உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. நாம் பார்க்கிறோம், அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேல் மட்டுமல்ல, ஈரான், அது போன்ற எல்லா நாடுகள்லையுமே பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்புகள், உயிர் பலிகள் ஏற்பட்டதை நாம் பார்த்து மிகவும் வேதனையிலே ஆழ்ந்து விட்டோம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானோடு இணைந்து கொண்டார்கள் யுஏஇயில் உள்ளவர்கள், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டு. ஆனால் அருமை சகோதரர்களே, பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு
இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னெடுத்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கவில்லை என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார்கள் பாகிஸ்தானியர்கள். காரணம், உலகமெல்லாம் ஒரு பரப்புரை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பாகிஸ்தானை பற்றிய தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தம்முடைய நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்ன, எங்களுடைய முகங்கள் உண்மையான முகங்கள் என்ன என்பதை கச்சிதமான முறையில் பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் அதிபர் வெளிப்படுத்திவிட்டார். இன்றும் கூட அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பேச்சுவார்த்தை நடைபெற்றவாறு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஒரு 15 நிபந்தனைகள், ஈரான் ஒரு 10 நிபந்தனைகள் உள்ளிட்ட அந்த பேச்சுவார்த்தை நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிகோலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருவார போர் நிறுத்தமாக இருந்தாலும் கூட இது நீடிக்கக்கூடாது. உலகமே பாதிக்கிறது. உலக மக்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமல்ல, வசதி வாய்ப்புள்ளவர்கள், பணக்காரர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதை இப்போதுதான் விளங்க தலைப்பட்டிருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, எனவே உலக மக்கள் யாவருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்பட்டிருக்கிறது. 38 நாட்களாக நடைபெற்ற இந்த போரிலே வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள், ஐரோப்பிய நாடுகளுக்கும் கூட அப்படித்தான். மற்ற போரிலே கலந்து கொண்டுள்ள தாக்குதல்கள் தொடுத்த நாடுகளிலே பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் நம்மால் கண்ணால் பார்க்கவே முடியவில்லை. எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டனவே. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மக்கள் கையேந்தும் நிலைக்கு ஆளானார்கள். அகதிகள் முகாம்களுக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வரிசை கட்டி கொண்டு சென்றார்களே, கையேந்துகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதே. எத்தனை எத்தனை கோடிகள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், வாய்களால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தை புகட்டியவாறு இருக்கிறான். மக்கள் பிணங்கி வாழ்ந்தார்கள் என்றால், தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு கொண்டு வாழ்ந்தார்கள் என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்பதை அல்லாஹ் வல்லரசு நாடுகளுக்கும் புரிய வைத்திருக்கிறான். அடிமேல் அடி விழுந்திருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மொத்தத்திலே பார்க்கிற போது இந்த நிலை சற்று மாறி இருப்பது நமக்கு சற்று ஒரு அமைதியை தந்திருக்கிறது, நிம்மதியை தந்திருக்கிறது. இந்த நிம்மதி நீடிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர் புரிவானாக. இஸ்லாமிய சன்மார்க்கம் நமக்கு போதிப்பது என்ன? வசுல்ஹு கைர், சமாதானமே சிறந்தது. சுருக்கமாக இதனுடைய பொருளாக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் சமாதானமே சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வார்த்தைகளிலே பேசுகிறான். குர்ஆனில் 4ஆம் அத்தியாயம் 128ஆம் வசனத்தில். அப்படியானால் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மையான நோக்கத்தோடு அந்த சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்துவதிலே மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில சமயங்களில் உண்மையை மாற்றி சில வார்த்தைகள் பேசுவது கூட மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, சண்டை சச்சரவாக இருக்கிறது, விவாகரத்தில் போய் நிற்கிறது. அப்போது சில சமயங்கள் என்ன செய்யலாம்? கணவனை பற்றி நல்ல விஷயங்களை சற்று கூடுதலாக மனைவிடத்தில், மனைவியை பற்றி நல்ல விஷயங்களை சற்று கூடுதலான வகையிலே கணவனிடத்தில் உண்மையை சற்று மாற்றி சொன்னால், அப்படி சொல்லக்கூடியவர் பொய்யர் அல்லர் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோக்கம் உயர்வான நோக்கமாக இருக்க வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அந்த உண்மை தன்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்றன. இவற்றை சரி செய்வதற்காக வேண்டி நாம் முன்னெடுக்கின்ற அந்த முயற்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் வரவேற்கிறார்கள் அதை. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
இஸ்லாமிய மார்க்கத்தில் எது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 4ஆம் அத்தியாயம் 114ஆம் வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் வ இஸ்லாஹின் பைனன் நாஸ் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒருவர் தர்மத்தை ஏவினார் என்றால் அவர் பகிரங்கமாகவோ அல்லது நஜ்வாவாக மறைமுகமாகவோ ஏவினார் என்றால், நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார் என்றால், மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே அவர் ஈடுபட்டார் என்றால் அவர்தான் சிறந்தவர் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும். தொடர்ந்து அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறான்? வமை யஃபஅல் ذلك இப்திகா மர்தாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை தேடி யார் இந்த நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ ஃபஸௌஃப நூதிஹி அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியை நாம் தருவோம். நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். 4 பேர் கூடி பேசிக் கொண்டிருப்போம், முக்கியமான விஷயங்களை நாம் அளவலாவிக் கொண்டிருப்போம், மிகவும் மெதுவாக பேசிக் கொண்டிருப்போம். 3ஆம் நபர் 4ஆம் நபருக்கு அதை காதிலே விழுந்து விடக்கூடாது என்று. ஆனால் பேசுகின்ற பேச்சுக்கள் உயர்வான பேச்சுக்களாக, நாகரீக பேச்சுக்களாக இருக்க வேண்டும், கண்ணியமான பேச்சுக்களாக இருக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான விஷயம்தான் தர்மத்தை பற்றி மக்கள் மனசிலே விதை விதைப்பது, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, முக்கியமாக மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது சம்பந்தமாக, சுமூகத்தை ஏற்படுத்துவது சம்பந்தமாக தேடிக்கொள்வது, பேசிக்கொள்வது. இவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஈருலகத்திலேயும் மகத்தான நற்கூலியை வழங்குகிறான் என்றால் இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களை, பெரியோர்களே. ஒரு தொழுகையாளிக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை விட, ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கிற அந்தஸ்தை விட, அருமை சகோதரர்களே, தான தர்மங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை விட ஒரு முக்கியமான நன்மைக்கு கிடைக்கிறது. அதுதான் இஸ்லாஹு தாத்தில் பைன் என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே நல்லுறவை ஏற்படுத்துவது, சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவது. நாம் ஒவ்வொருவருமே யோசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், பிணக்குகள் ஏற்பட்டிருக்கும், நண்பர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிணக்குகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், அண்டை அயலாருக்கு மத்தியில் நாம் ஏதாவது சில முயற்சிகள் பண்ணியிருக்கிறோமா? அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, நல் உறவை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்திருக்கிறோமா என்பதை அன்பு சகோதரர்களை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு, தொழுகையாளிக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை விட இவருக்கு அதிக அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அதே சமயத்தில் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கினோம் என்றால், கலகத்தை நாம் உண்டாக்கினோம் என்றால் அது ஹாலிகாவாக இருக்கிறது, சிறைக்கக்கூடியதாக இருக்கிறது, மலிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறைக்கிறது, மலிக்கிறது என்றால் தலை முடியை எல்லாம், மார்க்கத்தையே அது க்ளோஸ் பண்ணுகிறது என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாருக்கும் மத்தியிலே சிண்டு முடிச்சு வேலையில் ஈடுபடவே கூடாது. ஒரு சிலருக்கு அந்த குணங்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரிடத்திலே இஸ்லாம் இல்லை, தீன் இல்லை என்பது பொருளாகும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பகிர்ந்தார்கள், சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலேயுமே நீங்கள் 2 பேருக்கு மத்தியிலே ஒரு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் சதக்கா, அது மிகப்பெரிய தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்கள், நமக்கு தெரிகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? எதனால் அவர்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து வேறுபாடு உருவானது? ஒரு முயற்சி, அந்த முயற்சியை ஈடேற செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்முடைய மனசு ஒரு பரிசுத்தமான மனசாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், தினமும் ஹதீஸ் வருகிறது, குல்ல யௌமின் தத்லு ஃபீஹி ஷம்ஸ் என்கிறார்கள். சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலேயுமே நீங்கள் யோசனை பண்ணுங்கள், இருவருக்கு மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு, மனமாச்சரியம் இருக்கிறது, பிணக்கு இருக்கிறது, அது நீங்கள் சரி செய்தீர்கள் என்றால் நீங்கள் பைசா கொடுத்துத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பதல்ல, இதற்கே மிகப்பெரிய தர்மத்தின் பலன் கிடைக்கும் என்றால், அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே,
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். எத்தனையோ பேர் ஒரு கருத்து வேறுபாடோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் அந்த பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. பலரும் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான், கேட்ட ஒரு சம்பவம் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காண்பதற்காக வேண்டி வீடு தேடி செல்கிறார்கள். அப்படி வீடு தேடி செல்கிற போது பட்டப்பகல், அங்கே மருமகர் இல்லை. அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அன்பு கணவர் எங்கே? ஐன இப்னு அம்மி என்று கேட்கிறார்கள். உங்களுடைய சச்சா மகன் எங்கே என்று கேட்கிறார்கள். காரணம், அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு வகையில சச்சா முறையும் வருகிறார்கள். எங்கே உங்களுடைய சச்சா மகன்? காரணம், இந்த உறவு முறையை சொல்லி அரபு நாடுகளிலே கேட்பார்கள். ஐன இப்னு அஹி, ஐன இப்னு அம்மி என்று கேட்பார். எபன அம்மி, எபன அஹி என்று கேட்பார்கள். அந்த உறவுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய உறவு பந்தத்தை, உறவு பாசத்தை மக்கள் இதயங்களிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய கேட்டிருக்கலாம். பெருமானார் எங்கே உங்களுடைய கணவர் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன வினா விடுக்கிறார்கள்? ஐன இப்னு அம்மிக்கு என்று கேட்கிறார்கள் என்றால் அந்த சொந்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். உறவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது. என்றைக்கும் நாம் உறவை விட்டு பிரிந்து விடவே கூடாது, உறவை முறித்து விடக்கூடாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் உரைத்தார்கள், எனக்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன விஷயம், அதனால் என்னோடு கோபித்து கொண்டு பலம் யக்கில் இந்தி, என்னோடு கைருடா தூக்கத்தில் ஈடுபடாமல், அந்த பகல் உறக்கத்தில் ஈடுபடாமல் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் வீட்டிற்கு வெளியே வந்தார்கள். ஒரு அன்பு நண்பரை அழைத்தார்கள். அலி எங்கே என்று தேடு என்று கேட்டார்கள். அந்த நண்பர் தேடிவிட்டு திரும்பி வந்தார். சொன்னார், ஆம், அலி பள்ளிவாசலில் மஸ்ஜிதில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நேராக பள்ளிக்கு வந்தார்கள். பள்ளிக்கு வந்து உறங்கி கொண்டிருந்த அந்த அருமை தம்பியை, அருமை மருமகரை தட்டி எழுப்பினார்கள். கும்யா அபத்துராப், எழுங்கள், மண்ணின் தந்தையை எழுங்கள். ஒரு சுவராசியமான முறையில் அவருடைய மனசில் ஒரு சந்தோஷத்தை விதைக்கின்ற முறையில் மண்ணின் தந்தையை எழுங்கள் என்று சொல்லி வீட்டிற்கு செல்லுங்கள் என்று முடிந்துவிட்டது. அதோட சப்ஜெக்ட் முடிந்துவிட்டது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஒரு மாமனார் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளையை கொடுத்த அந்த மாமனார்களுக்கு என்ன ஒரு கவலை ஏற்படுமோ அந்த கவலை யாருக்கு ஏற்பட்டது? நபிகள் நாயகத்துக்கு யாரோ எவரோ கிடையாது, ஒரே குடும்பம் தான். தம்முடைய மகளுக்கும் மருமகளுக்கும் மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலே பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். தம்முடைய மகளோடு மருமகன் ஒரு கருத்து வேறுபாடோடு வெளியே சென்று விட்டது, அவருடைய மனசை பாதிக்கிறது. உடனே அதை நேர் செய்கிறார்கள், சரி செய்கிறார்கள். கும்யா அபத்துராப் என்று சொல்லி கூட பிறந்த அவருடைய தந்தையும் அலிலுல்லானுடைய தந்தையும் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்பதை பாருங்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். உலகம் பூராவும் சாந்தி சமாதானத்தை உண்டாக்குகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலமாக்களாக இருக்கட்டும், உமராக்களாக, சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், ஊரில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களாக இருக்கட்டும், முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரே நோக்கம், உயரிய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவது. அதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு பாகிஸ்தான் அதிபர் முன்னெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகம் பூரா நடைபெற்று கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கவலையோடு இருந்து கொண்டிருந்த அந்த நிலைமையில இன்றைக்கு பாகிஸ்தான் உலகம் பூராவும் பேசப்படுகிறது என்றால் முஸ்லிம் மக்களுடைய அந்த எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும், பரிசுத்தமானதாகத்தான் இருக்கும், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும். மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டாக்கி தூபம் போடுவதிலே நிச்சயமாக இருக்காது. இது இஸ்லாமிய மார்க்கம் தொடக்க காலத்திலிருந்து நமக்கு போதித்த ஒரு போதனைகளாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அபுல் அப்பாஸ் சஹ்ல் இப்னு சாதினி சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். நாம் கேட்ட ஒரு சம்பவம் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் பனு அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த
கோத்திரத்தார் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தொழுகை நேரத்தில் இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. தொழுகைக்கு பாங்கு சொல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லப்படுகிறது. பனு அம்ர் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு கலகம் நடைபெறுகின்ற நிலைமை இருக்கிறது, சண்டை சச்சரவு மூண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புறப்பட்டு போகிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, நீண்டு கொண்டே இருக்கிறது. தொழுகை நேரம் நெருங்கிவிட்டது. ஃபஹானத்து ஸலா, தொழுகை நேரம் நெருங்கிவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள். அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் தான் இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள். ஃபஹானத்து ஸலா. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்களை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கிறது. இங்கே தொழுகைக்கு நேரம், தொழுகைக்கு நாம் டைம் கொடுப்பதா இல்லை பேச்சுவார்த்தை இடையிலே நிறுத்திவிட்டு தொழுகையிலே ஈடுபட்டு விட்டு அதற்கு பின்பு பேச்சுவார்த்தை தொடர்வதா, இரண்டில் எது நல்லது என்று யோசிக்கின்ற போது தொழுகை சற்று தாமதமாக கூட தொழுது கொள்ளலாம். அடுத்து நமக்கு பாரமாக வேறொருவர் கூட இமாமத்தை செய்து கொள்வார். பேச்சுவார்த்தை முறிந்துவிடக்கூடாது. நல்லிணக்கம் அது இவ்வளவு நேரம் செய்த அந்த முயற்சி அது பலகீனப்பட்டு விடக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள், அபூபக்கர் சித்திக்கை நீங்கள் தொழுகை நடத்தும்படி சொல்லுங்கள் என்று. இங்கே எதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் பாருங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. அபூபக்கர் சித்திகளிடத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்து எடுத்துரைக்கிறார்கள். அபூபக்கர் சித்திகளானவர்கள் இமாமத்து பண்ணுகிறார்கள், பிலால் இகாமத்து சொல்கிறார்கள். தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிற போதே அங்கே பேச்சுவார்த்தை நிறைவாக நடைபெற்று விட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஜமாத்தில் ஜாயின் பண்றதுக்காக வருகிறார்கள். முன்சஃபிற்கு வந்து விட்டார்கள். சத்திய சஹாபிகள் காண்கிறார்கள், பெருமானார் இருக்கிற போது பெருமானார் தானே இமாமத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் சத்திய சஹாபிகள் சஃபுகளே நின்ற வண்ணம் தஸ்பீக் செய்கிறார், லேசாக கைதட்டுகிறார்கள். கைதட்டுவதை அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொழுகையில் என்று கவனிக்கிறார்கள். பிறகு சற்று லேசாக விழியோரமாக பார்க்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃபிலே நின்று கொண்டிருப்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறார்கள், நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று இஷாரா செய்த பின்பும் கூட அபூபக்கர் சித்திக் மெதுமெதுவாக பின்னே நகர்ந்து வந்து சஃபிலே சேர்ந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் புரிந்த மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே நடைபெறுகிறது. ஹதீஸ் கிதாபுகளில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு தொழுகை நிறைவு பெறுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே சத்திய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டால் மன்னாபு செய்யும், ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டால் இமாமுக்கு ஏதாவது நீங்கள் உணர்த்துவதாக இருந்தால் நீங்கள் தஸ்பீக் செய்யக்கூடாது, கைதட்டக்கூடாது. அது பெண்கள் தான் என்ன செய்வார்கள், லேசான சவுண்ட், பெண்கள் பின்னாலே தொழுதார்கள் என்றால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி தொழுதார்கள். ஏதாவது உணர்த்துவதாக இருந்தால் தஸ்பீக் செய்வது என்பது அதுக்கு அரபிலே தஸ்பீக் என்பார்கள், செய்வார்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்கள் என்றால் இமாம் அவர் அதை செவிமடுப்பார். செவிமடுத்து உடனே தம்முடைய கவனத்தை திருப்புவார், என்ன ஏது என்று அவர் சிந்தித்து பார்ப்பார். எனவே இனி நீங்கள் இப்படி செய்யாதீர்கள், கைதட்டாதீர்கள் என்று சத்திய சஹாபிகளிடத்தில் உணர்த்திவிட்டு அபூபக்கர் சித்திக் இடத்தில் கேட்கிறார்கள், அபூபக்கர் நான் தான் உங்களுக்கு இஷாரா செய்தேனே, நீங்கள் அப்படியே நின்று மேகராபில் நின்று தொழுகிற இடத்தில் நின்று இஷாரா செய்தேனே, ஏன் நீங்கள் இடத்தை விட்டும் நகர்ந்து நீங்கள் முதல் சப்புக்கு வந்தீர்கள் என்று கேட்கிற போது அபூபக்கர் சித்திகளானவர்கள் மிக பணிவோடு அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு பண்போடு கூறுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ் தாங்கள் இருக்க தங்களுக்கு முன்னால் நான் இமாமாக நின்று தொழு வைப்பது எனக்கு தகுதி கிடையாது, மாக்கான எம்பகிலி அபூபக்கர் என்று சொன்னவுடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதிக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இந்த சம்பவம் மூலமாக நமக்கு பல்வேறுபட்ட பாடங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, இமாமிடத்தில் ஏதாவது குறைகள் தவறுகள் ஏற்பட்டால் சுப்ஹானல்லாஹ் சொல்லி நாம் உணர்த்த முடியும். முதல் சஃபிலே உள்ளவர்கள் 3 ரக்காத்து முடிந்து விட்டது, 4 ரக்காத்து முடிந்து விட்டது, 5ஆம் ரக்காத்துக்கு அவர் எழுகிறார் என்றால், அல்லது அத்தஹியாத்திலே அவர் இல்லாமல் 2 ரக்காத்து முடிந்த கையோடு அத்தஹியாத்திலே இல்லாமல் 3ஆம் ரக்காத்துக்கு எழுந்தார், இது போன்ற ஏதாவது தவறுகள் குறைகள் நிகழுமானால் பின்னாடி உள்ளவர்கள் உஷாராயி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்கிற அந்த வார்த்தையை உதிர்த்தார்கள் என்றால் இமாம் உஷாராக ஆகிவிடுவார். இந்த பாடம் கிடைக்கிறது. அடுத்தபடியாக அன்பான பெருமக்களே, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள், பாசம் கொண்டிருந்தார்கள்.
மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, கண்ணியவான்களுக்கு நாம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அற்புதமான பாடம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தொழுகை முக்கியமா இல்லை சாந்தி சமாதானம் நல்லிணக்கத்தை நல்லுறவை ஏற்படுத்துவது முக்கியமா என்கின்ற கேள்விக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கிறது. தொழுகை நேரத்திலே ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை உடனடியாக அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் தீர்த்துவிட்டு நாம் தொழுகையில ஈடுபடுவதிலே ஒன்றும் தவறு கிடையாது. அன்று ஒரு நாள் கூட இஃப்தார் நேரத்திலே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போது இந்த சம்பவம் தான் என்னுடைய நினைவிலே மிகைத்தது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. எனவே முதலிலே இந்த சலசலப்பை நிறுத்திவிட்டு அதற்கு பின்பு தொழுகையை தொடங்கலாமா என்று நாம் நினைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய கிருபையினாலே சலசலப்பு நின்று விட்டது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய வசனங்கள் குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, மக்கள் இதயங்களை இணைக்கின்றவன் நீங்கள் குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நரகத்தினுடைய அந்த விளிம்பிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், உங்களை இணைத்தவன் நான் தானே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதான தூதுவராக வந்தார்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். மக்காவிலே எவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்று வந்தது. குலத்தார்கள், கோத்திரத்தார்கள், நிறத்தால் பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, குலத்தால் பிரச்சனை, வர்ணாசிரமம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அன்பான பெருமக்களை, எல்லோரையுமே வந்து ஒரே கொடியின் கீழே, ஒரே லிவாவின் கீழே என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று திரட்டி அந்த ஒற்றுமையை நிலைநிறுத்தினார்களே. சற்று யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை உலகம் பூராவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நீடிக்க வேண்டும், சாந்தி சமாதானம் ஏற்பட வேண்டும், நிரந்தர தீர்வு உண்டாக வேண்டும். இந்த போர் நிறுத்தத்திற்கு நிரந்தர தீர்வு உண்டாக வேண்டும். நாம் கேட்கிற துவாக்கள் கபூலாக வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லோரும் கவலையோடு, வேதனையோடு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒரு 10 முறையாவது நாம் ஓதினோமே. இந்த போர் நிறுத்தம், இந்த போர்கள் வெகு சீக்கிரமாக நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் சாந்தி சமாதானத்தை பெற வேண்டும். முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, பல நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, பலரும் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களே, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் நாடு திரும்பி கொண்டிருக்கிறார்களே, அவருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எங்கே போய் நிற்கும் என்று நாம் கவலையில் ஆழ்ந்திருந்தோமே. வல்ல அல்லாஹ் அதற்கு ஒரு நல்ல தீர்வை தந்து கொண்டிருக்கிறான். இதுதான் இஸ்லாமா இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பாகிஸ்தான் அதிபர் இதை முன்னெடுத்தார் என்றால் நமக்கு இது போன்ற விஷயங்கள் நினைவில் நிழலாடுகின்றன. ஆம், இதுதான் இஸ்லாம். எந்த ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பிணக்குக்கு, கருத்து வேறுபாட்டுக்கு அவர்கள் தூபம் போட மாட்டார்கள், வெண்சாமரம் வீச மாட்டார்கள். மாறாக எங்கு பிரச்சனைகள் நடைபெறுகின்றனவோ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தான் முயற்சி எடுப்பார்கள். அதை தாண்டி 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 அது வேறு மாதிரி சென்று விட்டது என்றால் அதற்கு நாம் பொறுப்பாக இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே தொடர்ந்து நாம் துவா செய்வோம். அல்லாஹ் உலகம் புறம் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவானாக. எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியிலே, எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களிலே நம்முடைய பலஸ்தீன் மக்களும் ஈரான் மக்களும் சத்தியத்தின் பக்கம் வாழ்கின்ற அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எல்லோருமே அன்பான பெருமக்களை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கருமையிருந்து பிரார்த்திப்போம். வல்ல அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. பாக்கு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.